ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து 2024க்கான ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன, அதுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் அப்படின்ற பற்றி தகவலை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ssc.gov.in அப்படின்றது தான் இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் சிபிடி மோடில் தான் இருக்கும். இரண்டாவதாக ஹவில்தார் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் சீசன் 1, சீசன் 2 அப்படின்ற மாதிரி 2 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. சீசன் 1ல் பார்த்திங்க அப்படின்னா நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இருக்கும். இரண்டாவதாக ரீசனிங் எபிலிட்டி அண்டு ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். இந்த இரண்டுமே பார்த்திங்க அப்படின்னா 20 வினாக்களுக்கு 60 மதிப்பெண்கள் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வினாவுக்கு 3 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 1 பார்த்திங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் வந்து இருக்கும். சீசன் 2 பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்பேரிசன்ஸ் இருக்கும். இந்த இரண்டுலுமே பார்த்திங்க அப்படின்னா 25 வினாக்கள் இருக்கும் 75 மதிப்பெண்களுக்கு. அதாவது ஒரு வினாவுக்கு 3 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில். இதுக்கான டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சீசன் 1, சீசன் 2 அப்படின்ற கொடுத்துருக்கனால இது 2 எக்ஸாமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒரே எக்ஸாம் தான். முதல் 45 நிமிடம், அதாவது உங்களுடைய எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 45 நிமிடத்தில் இந்த சீசன் 1 ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சீசன் 2 ஓப்பன் ஆகும். அடுத்து 45 மினிட்ஸ், அதாவது உங்களுடைய எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி SC STக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் MTS அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத அப்டேட் பண்ணலை. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசி இருந்தீங்க அப்படின்னா 100 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது SC ST PWD இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். UPI, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, ரூபே, மேஸ்ட்ரோ இந்த மாதிரியான ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 27 ஜூன் 2024லேருந்து 31 ஜூலை 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர், நவம்பர் மந்தில் இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இதுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், துணை இராணுவ படைப்பிரிவுகள், SSC இது போன்ற துறைகள்லேருந்து வரக்கூடிய அனைத்து விதமான இன்ஃபர்மேஷனை பற்றி தகவலையும் உடனுக்குடன் நம்முடைய சேனலில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.